வணக்கம் மாணவர்களே. நான் முனைவர் மு. பாலமுருகன், அமெரிக்கன் கல்லூரியின் வணிகவியல் துறையில் பேராசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். இன்று நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கணக்கியல் செயல்முறை மற்றும் கணக்கியலின் விதிகள் அலகு 2 பத்தி பார்க்க போறோம். இதற்கு முந்தைய கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, கணக்கியலோட வரையறை என்ன, கணக்கியலோட நோக்கங்கள், எந்த நோக்கத்திற்காக கணக்கியல் வந்து எழுதப்படுகிறது, அதனுடைய பயன்கள், கணக்கியலில் பொதுவாக பயன்படுத்தப்படும் சொற்கள் என்னென்ன, அடிப்படை கணக்கியல் கொள்கைகள் என்ன என்பதை வந்து போன வகுப்புல வந்து நம்ம விரிவா பார்த்தோம். அந்த வகுப்பு மூலமா கணக்கியல் என்பது வணிக பரிவர்த்தனை, பதிவு செய்தல், வகைப்படுத்துதல் மற்றும் அதை சுருக்கி பயனுள்ள தகவல்களை பயனாளர்களுக்கு தருவது என்பது உங்களுக்கு ஒரு புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கணக்கியல் செயல்முறையோட பரிவர்த்தனைகளை எவ்வாறு பதிவு செய்வது, செயல்முறைகள் எத்தனை கட்டங்களா அதில் அடையாளம் காணலாம், அதுல முதலில் அடையாளம் காண்போர், பின்னர் கணக்குகளின் பல்வேறு வகைகள், இரட்டை நுழைவு முறை மற்றும் பற்று வரவு விதிகளை பற்றி விரிவாக இந்த பதிவில் காணலாம். கணக்கியலோட செயல்முறை. கணக்கியல் என்பது வணிக பரிவர்த்தனைகளை பதிவு செய்து வகைப்படுத்துதல். வகைப்படுத்துவதற்கு அப்புறம் அதை வந்து சுருக்கமாக கொண்டு வந்து அதை வந்து நம்ம முடிவுகளை விளக்க உதவுகிறது. பெரிய இதா இருந்துச்சுன்னா, பேராகிராஃபா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, அதை வந்து முடிவுகளை எடுக்க முடியாது. அதை வந்து வாசித்து நம்ம என்ன சொல்ல வராங்கன்றத தெரிஞ்சு பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால வந்து இந்த கணக்கியல் வந்து அதை சுருக்கி முடிவுகளை விளக்க உதவுகிறது. இந்த கணக்கியல் முறையில வந்து செயல்முறை பரிவர்த்தனைகளை பதிவு செய்வதில் தொடங்கி நிதி அறிக்கைகளை பதிப்பாய்வு செய்து அதை முடிவுகளை தெளிவாக கொடுப்பதற்கு உதவுகிறது இந்த கணக்கியல். ஸோ கணக்கியலோட செயல்முறை எவ்வாறு செயல்படுகிறது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அது வந்து 4 கட்டங்களா வந்து செயல்படுறாங்க. முதல் கட்டம் பரிவர்த்தனைகளை பதிவு செய்யறது. நம்ம நேற்றைய வகுப்புல பார்த்திருக்கோம். நம்ம பதிவு செய்யறது கணக்கியலோட அடிப்படை கொள்கை. பதிவு இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா நம்மளோட ஞாபக சக்தியை வந்து அது வந்து அதிகப்படுத்தும். ஸோ அதனால பரிவர்த்தனைகளை வந்து பதிவு செய்யறது. ஸோ எவ்வாறு பதிவு செய்வது அப்படின்னா, முதன்மை பதிவேடு எனப்படும் புத்தகத்தில் பதிவு செய்வதிலிருந்து தொடங்குகிறது இந்த பதிவு செய்தல் பரிவர்த்தனை. அந்த பதிவேடுக்கு பெயர் வந்து ஜேர்னல் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. இந்த வகை பரிவர்த்தனைகளை நிகழும் தேதிகள் அடிப்படையில் பதிவு செய்யப்படுகின்றன. இன்னைக்கு என்னென்ன செலவுகள், என்னென்ன வரவுகள் அப்படின்றத இன்னைக்கு இந்த டேட்ல இன்றைய தேதியில் பதிவு செய்வதுதான் வந்து ஜேர்னல். எல்லாத்தையுமே நீங்க வந்து வணிகத்துல கூடிய எல்லா பரிவர்த்தனைகளையும் பதிவு செய்யணும். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் முதல் கட்டம். ஸோ பரிவர்த்தனைகளை வந்து ஜேர்னல் பதிவு செய்யும் போது பற்றி அலகு 5ல வந்து நீங்க இன்னும் நம்ம நல்லா விரிவாக காணலாம். ஸோ இந்த ஜேர்னல்ல வந்து என்னென்ன பதிவுலாம் பண்ண போறோம் அப்படின்னா, பண பரிசோதனைகள், விலைப்பட்டியல், ரசீதுகள் போன்றவற்றை பத்திரங்களை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்படுகின்றன. ஸோ இந்த பதிவு எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்களா சொன்னா இது பண்ண முடியாது. ஒரு எடுத்துக்காட்டாக வந்து என்ன பார்த்துட்டோம்னா, ஒருத்தர் வந்து டீ வாங்க போறாரு, ஒரு வணிகத்தை வந்து டீ வாங்க போறாங்க, டீ வாங்கிட்டு வந்து டீ வந்து ஒரு 50 ரூபாய் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அதை வந்து நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. பரிவர்த்தனைகளை வந்து ஏதேனும் ரசீதுகள் அடிப்படையில் அவர் வந்து ரசீது வாங்கிட்டு வரணும்.
டீ கடையில இருந்து ரசீதோ இல்ல ஒரு பேப்பர்லயோ ஒரு தாள்லயோ எழுதி வாங்கிட்டு வரணும். ஸோ அதன் மூலியமாக நம்ம வந்து அதை வந்து பதிவு செய்யணும். ஸோ அதற்கு வந்து ஏதாச்சும் ஒரு சான்று வேணும். சான்று இருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நம்ம பதிவு செய்ய முடியும். இரண்டாவது கட்டம் பரிவர்த்தனைகளை வகைப்படுத்துறது. எல்லா பரிவர்த்தனைகளையும் நம்ம என்ட்ரி பண்ணிடுறோம், பதிவு பண்ணிடுறோம். பதிவு பண்ணதுக்கு அப்புறம் இரண்டாவது கட்டமாக ஒரே தன்மையிலான பரிவர்த்தனைகளை பிரித்து வேறு புத்தகத்தில் பதிவு செய்வதற்கான நடவடிக்கையாகும். ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்து கேஷ், பணம் சம்பந்தப்பட்ட பரிவர்த்தனைகள்லாம் எழுதியிருக்கோம், பணம் வாங்கியிருக்கோம், பணம் கொடுத்துருக்கோம். ஸோ இதை ஃபுல்லாவே வந்து இது அனைத்தையும் என்ன பண்றோம், நம்ம ஒரு தனியான பண பரிவர்த்தனை அப்படின்ற ஒரு தலைப்பு கீழே வந்து எழுதுறோம். முதல் கட்டம் வந்து என்னது, பதிவு செய்து எல்லாத்தையும் பதிவு செய்யறோம். அது வந்து பணமா இருக்கலாம், இல்லை கடனா இருக்கலாம், செலவா இருக்கலாம், வரவா இருக்கலாம். எதா இருந்தாலுமே அதோட ரசீது இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து பதிவு செஞ்சுருவோம். பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் அதை ஒரே பரிவர்த்தனைக்கு தலைப்பு கீழே வந்து அதை வந்து தனியாக எடுத்து எழுதுறோம். அதான் பரிவர்த்தனைகளை வகைப்படுத்துறது. உதாரணத்துக்கு இப்ப வந்து இன்னைக்கு வந்து குமார் அப்படின்றவர்கிட்ட வந்து இன்னைக்கு வாங்கியிருக்கோம், காலையில வந்து வாங்கியிருக்கோம், அவர்கிட்ட வந்து பொருட்களை வாங்கிட்டு வந்திருக்கோம். அவருக்கு ஈவினிங்ல வந்து நம்ம என்ன பண்றோம், அவரோட சாயங்காலம் அவருக்கு நம்ம அந்த பொருளுக்குரிய பணத்தை வந்து கொடுத்துடுறோம். அப்ப இந்த இரண்டு இதுவுமே வந்து குமார் வந்து ரெண்டு டயத்துல வந்து நம்ம என்டர் பண்ணியிருக்கோம். காலையில வந்து அவர்கிட்ட வாங்கியிருக்கோம், பொருள் வாங்கியிருக்கோம். ஈவினிங் வந்து மாலையில வந்து அவர்கிட்ட நம்ம பொருளுக்கு ஆன பணத்தை கொடுத்துருக்கோம். அப்ப குமார் அப்படின்ற தலைப்பு கீழே பொருள் வாங்கினது, பணம் கொடுத்தது இரண்டுமே வரணும். என்ன பொருள் வாங்கியிருக்கோம், எவ்வளவுக்கு வாங்கியிருக்கோம், எவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்கோம், இன்னும் எதுவும் அமௌண்ட் கொடுக்க வேண்டியிருக்கா அப்படின்றத நம்ம கொண்டு வரோம். அதுதான் வந்து பண பரிவர்த்தனைகளை வகைப்படுத்துறது. மூன்றாவது பரிவர்த்தனை வந்து சுருங்குதல். ஆண்டு இறுதியில வந்து இந்த பரிவர்த்தனை வந்து செய்வாங்க. அதுக்கு பேர் தான் இறுதி கணக்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஃபைனல் அக்கவுண்ட்ஸ். ஸோ இந்த சுருக்கமான அறிக்கைகளை தயாரிக்க வேண்டும். எவ்வாறு தயாரிப்பது அப்படின்னா, நீங்க வந்து ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்ற ஒரு அறிக்கையை ஃபர்ஸ்ட் தயார் செய்யணும். ஏன் இந்த அறிக்கையை தயார் செய்யணும் அப்படின்னா, ஏதேனும் தவறுகள் உள்ளனவா அப்படின்றத வந்து நம்ம பார்க்கறதுக்கு. ஒரு சின்ன உதாரணம் பார்ப்போம். நம்ம இன்னைக்கு காலையில நான் வந்து ஒரு 100 ரூபாய் வந்து கொண்டு வந்திருக்கேன் என்னோட வணிகத்துக்கு. அந்த 100 ரூபாயில ஒரு 50 ரூபாய் வந்து நான் பொருள் வாங்கியிருக்கேன். மீதமுள்ள 50 ரூபாயை வந்து 10 ரூபாய்க்கு வந்து நான் வந்து எம்ப்ளாய்க்கு வந்து பணியாளருக்கு வந்து நான் வந்து தேநீர், டீ, காஃபி வாங்கி கொடுத்துருக்கேன் 10 ரூபாய். இன்னும் 40 ரூபாயில நான் 5 ரூபாய் வந்து ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் நான் வாங்கி சாப்பிட்ருக்கேன். அந்த 5 ரூபாய் நான் கணக்கில் வைக்கல, மறந்துட்டேன். நான் ஈவினிங் மாலை வந்து நான் வந்து இதை கனெக்ட் பண்றேன். நான் மார்னிங் எவ்வளவு ரூபா கொண்டு வந்தேன், எவ்வளவு ரூபாய் என் கையில இருக்கு. என் கையில இன்னும் 35 ரூபாய் இருக்கு. ஆனா எவ்வளவுக்குரியதை நான் என்ட்ரி பண்ணியிருக்கேன், வணிகத்துல 50 ரூபாய் பொருள் வாங்கியிருக்கோம், 10 ரூபாய் தொழிலாளருக்கு டீ வாங்கி கொடுத்துருக்கோம், 60 ரூபாய் தான் நான் என்ட்ரி பண்ணியிருக்கேன், 35 ரூபாய் தான் இருக்கு. இன்னும் 5 ரூபாய்க்கு எனக்கு விடை தெரியவில்லை. அந்த 5 ரூபாய் நான் என்ன பண்ணேன்றது எனக்கு ஞாபகம் இல்லை. அது அந்த மாதிரி விடுபட்ட செலவுகளை, விடுபட்ட பண பரிவர்த்தனைகளை இந்த ட்ரையல் பேலன்ஸ் வந்து கண்டுபிடிக்க உதவுது. ஸோ அதுதான் வந்து இறுதி கணக்குகள் செய்யறோம்ல, இந்த ட்ரையல் பேலன்ஸை வந்து
அறிக்கையாக பதிவு செய்தல். இதன் மூலமாக இரட்டை நுழைவு முறையை நம்ம சரியாக பின்பற்றப்பட்டதா என்பதை அறிந்து கொள்ளலாம். சோ இந்த இறுதி கணக்குகள் எதற்காக தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, வணிக நடவடிக்கைகளின் மொத்த முடிவுகளை எடுத்தல், வணிகத்தின் நிதி நிலைமையை புரிந்து கொள்வது. இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், வணிகத்துல என்ன பண்ணலாம், வணிகத்தை இப்படி கொண்டு போறதா, இல்லை வணிகத்துக்கு மேலும் மூலதனம் கொடுத்து இன்னும் விரிவாக்கம் பண்ணலாமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதற்காக வணிக நடவடிக்கைகளின் மொத்த முடிவுகளை அறிதல், வணிகத்தின் நிதி நிலையை புரிந்து, எவ்வளவு பண பரிவர்த்தனைகளுக்கு எவ்வளவு பணம் நம்ம கையில இருக்கு, எவ்வளவு பணம் நம்ம கையில இருக்கு, இன்னும் எவ்வளவு தேவைப்படுது, இல்ல தேவையான அளவு நம்ம கிட்ட பணம் இருக்கா அப்படின்றத முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். இது மூலமா இறுதி கணக்குகள் மூலியமாக. சோ இந்த இறுதி கணக்குகள் 2 கட்டங்களாக நம்ம தயாரிக்கிறோம். ஒண்ணு லாப நட்ட கணக்கு, இன்னொன்று பேலன்ஸ் ஷீட். அதாவது பேலன்ஸ் ஷீட்னு சொல்லுவாங்க, ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். சோ வணிக லாபம் அடைந்ததா அல்லது இழப்பு அடைந்ததா என்பதை தெரிந்து கொள்வதற்காக இந்த லாப நட்ட கணக்கு. இறுதி கணக்குகள்ல முதல் கணக்கு லாப நட்ட கணக்கு. வணிகம் லாபம் அடைந்ததா இல்லையா அப்படின்றத தெரிந்து கொள்வதற்காக இந்த கணக்கு ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த கணக்கு எவ்வளவு லாபம் அடைந்தது, எவ்வளவு துல்லியமாக எவ்வளவு லாபம் வணிகம் அடைந்தது அப்படின்றத இது தெளிவாக எடுத்து கூறுகிறது. யாருக்கு, நம்ம தேவைப்படுவோருக்கு, மேலாண்மையில் உள்ளவர்களுக்கு அல்லது உரிமையாளர்களுக்கு. வணிகத்தின் சொத்துக்கள் எவ்வளவு இருக்கிறது, என்னென்ன சொத்துக்கள் இருக்கிறது, எவ்வளவு கடன்கள் இருக்கிறது, சொத்துக்களும் கடன்களும் சமமாக இருக்கிறதா அப்படின்றத பார்க்கிறதுக்கு இந்த பேலன்ஸ் ஷீட் இறுதி கணக்கு உதவி செய்யுது. 4வது கட்டமாக முடிவுகளை விளக்கம். இந்த சுருங்குதல் முடிந்த உடனே இறுதி கணக்குகள் நம்ம ரெடி பண்ணி உடனே இந்த முடிவுகளை பகுப்பாய்வு செய்யப்படுகிறது. வணிகத்தின் செயல்திறனை எவ்வாறு இன்க்ரீஸ் பண்ணலாம், எவ்வாறு அதிகப்படுத்தலாம், அல்லது வருங்கால லாபத்திற்கான திறனை எவ்வாறு கணிக்கலாம். இந்த வருடம் 50 ரூபாய் லாபம், சென்ற வருடம் 50 ரூபாய் லாபம், அதற்கு முன்ற வருடம் 50 ரூபாய் லாபம். அப்ப 3 வருடங்களாக 50 ரூபாய் மட்டுமே லாபம். இப்ப இனி வர வருடத்திற்கு எவ்வளவு லாபத்தை நம்ம கணிக்கணும் அப்படின்றத நம்ம முடிவு செய்யலாம். எதன் மூலியமாக, இந்த இறுதி கணக்குகள் மூலியமாக. குறுகிய கால நீண்ட கால கடன்கள் செலுத்தும் திறனை மதிப்பீடு செய்தல். எந்த கடனை சீக்கிரம் செலுத்தலாம், எந்த கடனை கொஞ்சம் காலம் தாழ்த்தி செலுத்தலாம் அப்படின்றத இந்த இறுதி கணக்குகள் முடிவு செய்யப்படுகிறது. இந்த முடிவுகள் யாருக்காக உதவுது அப்படின்னா, நேற்று போன வகுப்புல நம்ம பார்த்தோம்னா, முதலீட்டாளர்கள், மேலாண்மையில் உள்ளவர்களுக்கு, வங்கிகள், கடனாளர்கள், வரித்துறை போன்ற ஆர்வமுள்ள தரப்புகளுக்கு இந்த இறுதி கணக்குகள் அறிக்கையாக வழங்கப்படுகிறது. இறுதி கணக்குகள் அப்படியே வழங்க மாட்டாங்க. இதை ஒரு அறிக்கையா தயார் செய்து அதை அவங்களுக்கு தேவையான விளக்கங்களை மட்டும் அவங்களுக்கு கொடுப்பாங்க. தேவையான பண பரிவர்த்தனைகளை மட்டும் அதுல என்ட்ரி பண்ணி கொடுப்பாங்க. சோ இந்த இறுதி கணக்குகள் அடுத்த ஆண்டிற்கு எடுத்து செல்லப்படுகிறது. சோ இதுக்கு பேர் தான் கணக்கியல் சுழற்சி, அக்கவுண்டிங் சைக்கிள்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வருடமும் இதே மாதிரிதான் நடந்துகிட்டே இருக்கும். இதுதான் அக்கவுண்டிங் சைக்கிள், கணக்கியல் சுழற்சி. கணக்கு என்றால் என்ன? அடுத்த தலைப்பு. அனைத்து பரிவர்த்தனைகளையும் விளைவுகளை சுருக்கமாக பதிவு செய்யும் பதிவேடு தான் கணக்கு. எல்லா பரிவர்த்தனைகளையும் சுருக்கமா
உதாரணத்திற்கு, நான் இன்று 500 பேனாக்கள் வாங்கி வந்தேன். ஒரு பேனாவின் விலை 10 ரூபாய். நான் 5000 ரூபாய் செலவு செய்தேன் இதற்காக. இதுதான் வந்து பரிவர்த்தனை. ஸோ இவ்வளவு அனைத்தையும் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, எடுத்துக்க முடியாது. அப்ப இந்த கணக்கு அப்படின்றது என்னது, சுருக்கமா, ஓகே 500 பேனா வாங்கிருக்கீங்க, ஒரு பேனா 50 ரூபாய், அப்ப 5000 ரூபாய். அப்ப பேனா வாங்கிருக்கீங்க, பேனா உள்ள வருது 5000 ரூபாய், நீங்க அதுக்கு பணம் கொடுத்துருக்கீங்க, பணம் வெளியில போயிருக்கு, 5000 ரூபாய் வெளியில போயிருக்கு அப்படின்றது சுருக்கமாக எழுதுவதுதான், அதை பதிவு செய்வதுதான் வந்து கணக்கு. இந்த கணக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டி ஷேப்ல இருக்கும். டி வடிவில் அமைக்கப்பட்டது. இடது பக்கம் வந்து பற்று, வலது பக்கம் வந்து வரவு, பற்று வரவு. இதுதான் வந்து கணக்கியலோட அடிப்படை பதிவு. இடது பக்கம் பற்று என அழைக்கப்படுகிறது. அதை குறிக்க டிஆர், டெபிட் அப்படின்ற வார்த்தையை சுருக்கம் தான் வந்து அதை எழுதுவாங்க சுருக்கமாக. என கணக்கின் மேல் இடதுபுற மூலையில் எழுதப்படுகிறது. வலது பக்கம் வரவு பக்கம் என்று அழைக்கப்படுகிறது. இதை குறிக்க சிஆர், கிரெடிட் என்ற வார்த்தையின் சுருக்கத்தை வலதுபுற மேல் மூலையில் எழுதப்படுகிறது. கணக்கின் பெயர் மைய பகுதியில் மேல் பகுதியில் எழுதப்படுகிறது. சென்ட்ரா, மேல் பகுதியில மையத்துல. இது என்ன கணக்கு? பணக்கணக்குனா பணக்கணக்கு, லாப நட்ட கணக்குனா லாப நட்ட கணக்கு, இது என்னும் நேம், அவங்களோட பெயர் இருந்துச்சுன்னா பெயர் கணக்கு. ஸோ அந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ கணக்கின் பெயருக்கு பின்னால் அக்கவுண்ட் அப்படின்ற வேர்டை வந்து நம்ம சுருக்கத்தை வந்து சேர்த்துக்கலாம். ஒரு பரிவர்த்தனையை பற்று வரவு பக்கங்களில் பதிவு செய்யும் விதிகளை இந்த அளவுல கடைசியில நம்ம பார்க்கலாம். கணக்கோட வகைப்படுத்துதல். இந்த கணக்குகளை எப்படி வகைப்படுத்தலாம்? கணக்கு எல்லாம் வந்து வணிகத்துல வந்து நிறைய பரிவர்த்தனை இருக்கும். ஒரு நாளைக்கு நிறைய பரிவர்த்தனைகள் இருக்கும். ஸோ இந்த எல்லா பரிவர்த்தனைகளையும் எப்படி நம்ம வகைப்படுத்துறது, அது ரொம்ப ரொம்ப கடினம். ஒரு சிறிய வணிகமா இருந்துச்சுன்னா, சிறிய வணிகமா இருந்தாலுமே ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 20 இருந்து 50 வகையான பரிவர்த்தனை நடக்கும். பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, அவங்க வந்து பொருள் வாங்கிட்டு வருவாங்க, இவங்க பொருள் விற்பார்கள். இதெல்லாம் வந்து இந்த கணக்கு வகைப்படுத்தல வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதை வந்து 3 வகையாக பிரித்திருக்காங்க. எளிமையாக அனைவரும் புரிந்து கொள்வதற்காக இந்த கணக்கு வகைப்படுத்தல வந்து 3 வகையா பிரித்திருக்காங்க. ஒண்ணு வந்து நபர்களுடன் தொடர்பு உள்ளவை, பர்சன், நபர்களுடைய தொடர்பு உள்ளவை. அதுக்கு வந்து தனிப்பட்ட கணக்குகள் என்று பேர். இரண்டாவது வந்து சொத்துக்களுடன் தொடர்புடையவை, அதுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி ஆர் அசெட் அப்படின்னு பேர். சொத்துக்கள் தொடர்புடைய அல்லது பொருட்களுக்கான தொடர்புடையவை. மூன்றாவது லாப நட்ட கணக்கு, நாம நட்ட கணக்கு அல்லது லாப நட்ட கணக்குன்னு சொல்லலாம். இது வந்து வருவாய், செலவுகள், லாபம் மற்றும் இழப்புகளை பதிவு செய்கிறது. ஸோ 3 வகையான கணக்குகள் மட்டும்தான் நம்ம இது பண்ண போறோம். ஒன்று வந்து நபர்கள் பத்தின குறிப்புகள், நபர்கள் பத்தின பரிவர்த்தனைகளை வந்து இந்த கணக்குல வந்து பதிவு செய்யறோம். இரண்டாவது சொத்துக்களோ இல்ல பொருட்கள் சம்பந்தமான கணக்குகளை பதிவு செய்யும் போது இந்த கணக்குல, உண்மையான கணக்குல வந்து நம்ம பதிவு செய்யறோம். வணிகத்துல லாபமோ நட்டம் ஏற்பட்டிருக்கு, இல்ல வருவாய் வந்திருக்கு, இல்ல லாபம் வந்திருக்கு அப்படின்னா அந்த கணக்கை வந்து நம்ம நாம நட்ட கணக்கு அப்படின்ற வகைப்படுத்துதல் மூலமா அந்த தலைப்பின் கீழமா நம்ம கொண்டு வரோம். ஸோ 3 வகையான வகைப்படுத்துதல். ஒன்று வந்து
பர்சனல் அக்கவுண்ட், தனிப்பட்ட கணக்குகள். இரண்டாவது வந்து ரியல் அக்கவுண்ட், அது உண்மையான கணக்கு. மூன்றாவது நாமனட்ட கணக்கு, தட் இஸ் நாமினல் அக்கவுண்ட். தனிப்பட்ட கணக்கு, உண்மையான கணக்கு, நாமனட்ட கணக்கு. இந்த 3 கணக்குகள் தான் கணக்கியலோட அடிப்படை வகுத்தல், வகைப்படுத்துதல். ஸோ தனிப்பட்ட கணக்குகள் நபர்களுடைய பெயர்கள் அல்லது நபர்களுக்கு விற்பனை செய்யறோம், ஒருத்தருக்கு விற்பனை செய்யறோம் இல்ல கடன் வாங்குறோம், அவர் வந்து நபர்கள் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க. அப்ப நபர்களுடைய பரிவர்த்தனைகளை பதிவு செய்யும் கணக்கு தான் தனிப்பட்ட கணக்கு. ஒவ்வொரு நபருடன் பரிவர்த்தனைகள் சம்பந்தப்பட்டவற்றை பதிவு செய்யும் நபரின் பெயரால் தனி கணக்குகள் வைக்கப்படுகின்றன. உதாரணத்துக்கு கிருஷ்ணா கணக்கு, கோபாலின் கணக்கு, ரத்னலால் கணக்கு, இதெல்லாம் வந்து உதாரணம். பெயர் இருக்கணும், ஒரு தனி மனிதனுடைய பெயர் இருந்தா அது வந்து தனிப்பட்ட கணக்குல வரும். நபர்கள் பெயர், ஒரு நபர்களோட பெயர் இல்ல. தனிப்பட்ட கணக்குகள்ல வந்து நிறுவனங்கள் அல்லது நிறுவனங்கள் குறிக்கும் கணக்குகள் அடங்குகின்றன. ஒரு நிறுவனத்தை பத்தின பெயர் அல்லது நிறுவனத்தை குறிக்கின்ற பெயர். இந்தியன் பேங்க், இந்தியன் வங்கி, சுந்தரம் பினான்ஸ் லிமிடெட், ஏபிசி கம்பெனி. ஸோ இந்த மாதிரி நிறுவனத்தினை பத்தின நேம். ஆர்டிபிஷியல் பர்சன், நம்ம வந்து அந்த அதுக்கு வந்து பெயர் வச்சிருப்போம். நிறுவனத்துக்குலாம் மனிதர்கள் வந்து பெயர் வச்சிருப்பாங்க. ஒரு தனிப்பட்ட நபர் வந்து நிறுவனத்துக்கு பெயர் வச்சிருப்பாங்க. அந்த பெயர்களும் இந்த தனிப்பட்ட கணக்குல வந்து அடங்கும். ஸோ தனிப்பட்ட கணக்குகள்ல வந்து முன்பணம் செலுத்திய செலவுகள், பெற வேண்டிய வருவாய், செலுத்தப்பெற வேண்டிய செலவுகள் போன்றவையும் இந்த தனிப்பட்ட கணக்குகள்ல வந்து அடங்கும். எடுத்துக்காட்டாக ஊழியர்களுக்கு ஏற்கனவே நிலுவையில் இருக்கும் ஊதியங்கள், அது வந்து ஊதிய நிலுவை கணக்கு அப்படின்னு சொல்றோம். அப்ப இத வந்து பணியாளர்களோட கணக்குல இதை வந்து நம்ம கொண்டு வரோம். பணியாளர்கள் அப்படின்றது ஒரு பெயர் இருக்கும், பணியாளர்களுக்கு ஒரு பெயர் இருக்கும். ஸோ அதனால அதை வந்து பணியாளர்களோட கணக்குல நம்ம கொண்டு வரோம். வட்டி நிலுவை கணக்கு, முன்பணம் செலுத்திய காப்பீடு கணக்கு, முன்கூட்டி பெறப்பட்ட வாடகை கணக்கு, இது அனைத்தும் இதுல வரும் அப்படின்னா தனிப்பட்ட கணக்குல தான் வரும். யார்கிட்ட முன்கூட்டியே பெறப்பட்ட வாடகை, யார்கிட்ட வந்து நம்ம பெறப்பட்ட வாடகை வந்து முன்கூட்டியே பெற்று விட்டோம், அடுத்த மாதத்துக்குரிய வாடகை இந்த மாதமே வாங்கிட்டோம். அப்ப யாரு கொடுத்தாங்க நம்மளுக்கு? வாடகைதாரர் கொடுத்திருக்காரு. ஸோ அப்புறம் அவரோட நேம் வந்து அவரோட நேம்ல நம்ம என்டர் பண்றோம், பதிவு செய்யறோம். அடுத்து முதலீட்டு கணக்கு, திரும்ப பெறும் தொகையை முதலீட்டு கணக்கு, திரும்ப பெறும் தொகை, இவை அனைத்தையும் வந்து உரிமையாளருடைய கணக்குல வந்து நம்ம பதிவு செய்கிறோம். முதலீட்டு கணக்கு, திரும்ப பெறும் தொகை, இந்த 2 பரிவர்த்தனைகளையும் நம்ம உரிமையாளரோட பெயர்ல வந்து நம்ம பதிவு செய்யறோம். அப்ப அவருக்கு ஒரு பெயர் இருக்கும், உரிமையாளருக்குன்னு ஒரு பெயர் இருக்கும். அப்ப அவர் பெயர் இருந்தாலே அது வந்து தனி நபர்களுடைய பெயரோ இல்ல ஒரு நிறுவனத்துடைய பெயரோ இருந்தா அது வந்து தனிப்பட்ட கணக்கு. இரண்டாவது உண்மையான கணக்கு, ரியல் அக்கவுண்ட். சொத்துக்கள் தொடர்புடைய கணக்குகள் உண்மையான கணக்குகள் எனப்படுகின்றன. ஒரு சொத்தை பத்தின அல்லது ஒரு பொருளுக்கான பதிவு பண்றதுதான் வந்து உண்மையான கணக்கு. எந்த ஒரு வணிகத்திற்கும் இயங்க சொந்த சொத்துக்கள் தேவை. ஒவ்வொரு சொத்துக்கான தனி கணக்குகள் வைக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வணிகத்துக்கும் அது நல்லபடியாக இயங்குவதற்கு, லாபம் ஈட்டுவதற்கு ஒரு சொத்து தேவைப்படுது. அது வந்து மிஷினா இருக்கலாம், இல்லது ஒரு வணிக வளாகமா இருக்கலாம், அது கட்டடமா இருக்கலாம், இதை வேணா இருக்கலாம். ஆனா அது சொத்தா இருக்கணும். சொத்து என்பது பிற்காலத்தில் அதற்குரிய மதிப்பு கிடைக்கும், மதிப்பு கூடும், அதுதான் வந்து சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரியல் கணக்கு. ஸோ இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து மரச்சாமான்கள் கணக்கு, இயந்திர கணக்கு, கட்டிடம் கணக்கு. ஸோ இதெல்லாம் வந்து
பணக்கணக்கு. பணம்லாம் வந்து சொத்து. சோ இந்த வகையான சொந்தமாக வைத்துள்ள மதிப்புள்ள பொருட்களை, சொந்தமாக மதிப்பு, அந்த சொத்துக்கு வந்து மதிப்பு இருக்கணும். அந்த பொருட்களை வந்து நம்ம இந்த உண்மையான கணக்குல வந்து பதிவு செய்யறோம். அடுத்து 3வது வந்து லாப நட்ட கணக்கு. செலவுகள், இழப்புகள், வருவாய் மற்றும் லாபங்களுடன் கூடிய தொடர்புடைய கணக்குகள் வந்து லாப நட்ட கணக்கு, நாம நட்ட கணக்கு எனப்படுகிறது. சோ இந்த கணக்கு வந்து எப்படின்னா, கூலி கணக்கு, ஊதிய கணக்கு, பெறப்பட்ட கமிஷன் கணக்கு, பெறப்பட்ட வட்டி கணக்கு. நம்ம வந்து வட்டி வாங்குறோம், இல்ல வட்டி கொடுக்குறோம். வட்டி கொடுக்குறோம்னா நம்மளுக்கு இது வந்து செலவு. வட்டி வாங்குறோம் அப்படின்னா நமக்கு அது ஒரு வரவு. நம்ம சொத்துக்கள்ல இருந்து நம்மளுக்கு வருமானம் வருது. நிறுவனத்தோட சொத்துக்கள்ல இருந்து நமக்கு வருமானம் வருது, அது வருவாய் கணக்கு. ஈட்டி இருக்கு, அது லாப கணக்கு. சோ இதெல்லாம் வந்து நம்ம லாப நட்ட கணக்கு. செலவுகள், இழப்புகள், வருவாய், லாபங்கள், இதை அனைத்தையும் இந்த நாம நட்ட கணக்குல வந்து நம்ம கொண்டு வரணும். அடுத்ததாக வந்து இரட்டை நுழைவு முறை. சோ பண பரிவர்த்தனைகள் பண்ணும்போது அல்லது பணத்துக்குரிய பொருட்களை வந்து நம்ம சேவைகளை பரிமாற்றத்திற்காக நம்ம வந்து பயன்படுத்தியிருப்போம் கணக்கியல்ல. சோ ஒவ்வொரு வணிகத்தின் பண பரிவர்த்தனைக்கும் ஒரு பரிமாற்றத்தை உள்ளடக்கியதால் அது முக்கியமாக 2 அம்சங்களை கொண்டிருக்கும். ஒன்று வந்து பெறுதல் அம்சம், இரண்டாவது கொடுத்தல் அம்சம். அதாவது பெறுதல் பக்கம், இரண்டாவது கொடுத்தல் பக்கம். ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் 2 கணக்கு பக்கம் உண்டு. அத நீங்க நன்றாக நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பக்கத்துக்கும் 2 பக்கங்கள் உண்டு. ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் ஒன்று பெறுதல் அம்சமா இருக்கலாம், கொடுத்தல் அம்சமா இருக்கலாம். உதாரணத்திற்காக ஒரு பரிவர்த்தனையில் இயந்திரம் பணமாக வாங்கப்பட்டால், ஒரு பரிவர்த்தனை வந்து ஒரு இயந்திரத்தை வந்து நம்ம வாங்குறோம், அதை வந்து பணம் கொடுத்து வாங்குறோம். அப்ப வந்து இதுல வந்து 2 பரிவர்த்தனை, 2 பக்கங்கள் இருக்கு. இந்த ஒரு பரிவர்த்தனை தான் பண்றோம். நம்ம ஒரு பதிவு தான் பண்றோம். இந்த ஒரு பதிவுல 2 கணக்குகள் இருக்கு. என்ன கணக்குகள் அப்படின்னா, இயந்திரத்தை நம்ம வாங்குறோம். அப்ப இயந்திரம் பெறுதல் அம்சம், அந்த பெறுதல் பக்கத்துல வரும். இயந்திரம் பற்று கணக்குல வரும். இரண்டாவது கொடுத்தல் பக்கம்னா வரவு. அது வந்து நம்ம பே பண்றோம், பணமா கொடுக்கிறோம், பணமா செல்கிறது. சோ இது வந்து 2வது அம்சம். இப்போ ஒரு பரிவர்த்தனையில 2 பக்கங்கள் உண்டு. அதுதான் இரட்டை நுழைவு முறை. இன்னும் உதாரணத்துக்கு இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு வந்து பார்க்கலாம். தொழிலாளர்களுக்கு கூலி செலுத்தும் பரிவர்த்தனை. இதுல வந்து தொழிலாளர்களுக்கு வந்து கூலி செலுத்துறோம். அப்ப அவங்க இருந்து நம்ம என்ன வாங்குவோம் அப்படின்னா, அவங்களோட சேவை வேலைகள், அவங்ககிட்ட இருந்து நம்ம வேலைகள் வாங்கிக்கிறோம். அப்ப பெறுதல் அம்சத்துல வந்து தொழிலாளரோட சேவை அம்சமும், கொடுத்தல் பக்கத்துல பணமும் இருக்கு. ஏன்னா அந்த சேவைக்காக, அந்த வேலைக்காக நம்ம வந்து பணம் கொடுக்குறோம் அவங்களுக்கு. சோ அதுதான் வந்து பெறுதல் மற்றும் கொடுத்தல் 2 அம்சங்களுக்கு 2 தரப்புகளும் அல்லது அந்தந்த தரப்புகளுக்கு பிரதிநிதித்துவம் செய்யும். ஒவ்வொரு கணக்குகளுக்கும் இடையே இந்த 2 நுழைவு முறை பின்பற்றப்படுகிறது. எடுத்துக்காட்டாக, பணம் கொடுத்து இயந்திரம் வாங்குதல் வணிகத்தின் கோணத்தில் வந்து பணம் பெறுதல் அம்சத்தில் நன்மை பெறுகிறது. எது? இயந்திரம் வாங்குவதா நம்ம நினைக்கிறது நன்மை. இயந்திரத்தை வைத்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம நிறைய ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், பணம் வாங்கலாம். விற்பனை செஞ்சு நம்ம என்ன பண்ணலாம், பணம் வாங்கலாம். அதனால நம்மளுக்கு அது மூலியமா நன்மை கிடைக்குது. பெறுதல் அம்சத்தில் நன்மை இருக்கு. பணம் கொடுத்தல் அம்சத்தில் நன்மை கொடுக்கிறது. அந்த மிஷினுக்காக, அந்த இயந்திரத்துக்காக நம்ம பணம் கொடுக்கிறோம். அதனால நம்ம என்ன பண்றோம், என்ன கிடைக்குது அப்படின்னா நன்மை கிடைக்கிறது. சோ இவை இந்த எடுத்துக்காட்டு மூலியமாக நீங்க உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா,
2 சொற்கள் பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று பற்று, இன்னொன்னு வரவு. இந்த 2 சொற்களும் பற்று வந்து பெறுதல் அம்சத்தை குறிக்கிறது. வரவு என்பது கொடுத்தல் அம்சத்தை குறிக்கிறது. ஒவ்வொரு வணிக பரிவர்த்தனையும் பதிவேடு முழுமையாக இருக்க வேண்டும் என்றால் இந்த 2 அம்சங்களும் பதிவு செய்யப்பட வேண்டும். ஒவ்வொரு பரிவர்த்தனையிலையும் இந்த 2 அம்சங்களும், இந்த 2 பக்கங்களும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அப்படி 2 பக்கங்கள் இல்லை அப்படின்னா அது வந்து பரிவர்த்தனையே கிடையாது. அதனால ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. ஒரு பரிவர்த்தனையில ஒரே ஒரு பக்கம் மட்டும்தான் இருக்கு. நான் இன்னைக்கு போய் பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி, வாங்கிட்டு வந்து என்ன பண்ணீங்க? எப்படி வாங்கிட்டு வந்தீங்க? வாங்கிட்டு வந்தேன் அவ்வளோ அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்ப நீங்க வாங்கிட்டு வரல, நீங்க திருடிட்டு வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப இதை வந்து அவங்களுக்கு தெரியாம எடுத்துட்டு வந்திருக்கீங்கன்றது அர்த்தம். அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதுல வந்து அது வந்து பணம் பரிவர்த்தனையே கிடையாது. நான் அதை போய் வாங்கிட்டு பணம் கொடுத்து விட்டு வாங்கி வந்தேன், கொடுத்து அதை வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா 2 பக்கங்கள் இருக்கு. பொருள் வாங்கியிருக்கீங்க, பணம் கொடுத்திருக்கீங்க. ஸோ 2 பக்கங்கள், பெறுதல் கொடுத்தல். அப்ப அதுதான் வந்து கணக்கு பதிவியல். அந்த கணக்கு பதிவியல் தான் இரட்டை நுழைவு முறை என்று அழைக்கப்படுகிறது. ஸோ டபுள் என்ட்ரி சிஸ்டம், அதான் வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம். ஸோ இந்த இரட்டை நுழைவு முறையில ஒவ்வொரு பரிவர்த்தனைகளும் 2 கணக்குகளை பாதிக்கும். ஒரு கணக்கில் பற்று பக்கமும், அதாவது இடது பக்கம், மற்றொரு கணக்கில் வரவு பக்கமும், அதாவது வலது பக்கமும் இருக்கும். உதாரணத்திற்கு எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா, இயந்திரம் பணம் வாங்கல். இயந்திரம் பணமாக வாங்கல். ஒரு இயந்திரத்தை நீங்க பணமா வாங்குறீங்க, பணம் கொடுத்து வாங்கியிருக்கீங்க. அப்ப இயந்திர கணக்கு பற்று, பணக்கணக்கு வரவு. தொழிலாளர்களுக்கு கூலி செலுத்துதல். கூலி கொடுத்துருக்கீங்க, எதற்கு கொடுத்துருக்கீங்க? அவரோட வேலைக்காக கொடுத்துருக்கீங்க. அப்ப கூலி கணக்கு பற்று, பணம் கொடுத்துருக்கீங்க. அப்ப பணக்கணக்கு வரவு, செலுத்திருக்கீங்க, பணம் செலுத்திருக்கீங்க. சோ நிகரான வரவு இருக்க வேண்டும். ஒரு பற்று இருந்துச்சுன்னா அதற்கு நிகரா என்ன இருக்கணும்? வரவு இருக்கணும். ஒரு பற்றுல வந்து 50 ரூபாய் நீங்க கொடுத்துருக்கீங்க, அப்ப வரவுல 50 ரூபாய் தான் இருக்கும். இல்ல ஒவ்வொரு வரவுக்கும் நிகரான பற்று இருக்கும். ஒவ்வொரு வரவுக்கும் நிகரான பற்று இருக்கும். ஒவ்வொரு பற்றுக்கும் நிகரான வரவு இருக்கும். வரவும் பற்றும் சமமாக இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து 500 ரூபாய் கொடுத்து ஒரு பொருளை வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த பொருளோட விலை வந்து 1000 ரூபாய். அப்படி என்றால் அப்ப பொருளோட விலை 1000 ரூபான்னு எழுதுவீங்க. பணம் எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? 500 ரூபாய் எழுதுவீங்க. அப்ப 1000 500 வித்தியாசம் இருக்கு. அப்ப இது வந்து கணக்கியல் விதியில வராது. அப்போ பணம் 500 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. இன்னும் கொடுபட வேண்டிய பணம் யாருக்கு கொடுக்கணும்? அவங்க பேரை வந்து எழுதிடுவீங்க. அவங்க பேருக்கு வந்து 500 ரூபாய். அப்ப பொருளோட விலை 1000, பணம் கொடுத்தது 500, கொடுபட வேண்டியது, கொடுக்க வேண்டியது, இன்னும் கொடுக்க வேண்டியது வந்து 500, 1000. அப்ப 1000 1000 சமநிலை ஆயிருதா? சோ இதுதான் வந்து நம்ம சொல்றோம் அப்படின்னா எல்லா பற்றுக்கும், ஒவ்வொரு பற்றுக்கும் நிகரான வரவு இருக்க வேண்டும். ஒவ்வொரு வரவிற்கும் நிகரான பற்று இருக்க வேண்டும். இதுதான் வந்து இரட்டை முறையின் கொள்கை. பிரின்சிபல்ஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டம். இரட்டை முறையின் கொள்கை. பற்றுக்கு நிகரான வரவு, வரவுக்கு நிகரான பற்று. சோ கணக்கியல் விதிகள். இந்த கணக்கியல் விதிகள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம், விரிவா பார்க்கலாம். ஒவ்வொரு பரிவர்த்தனையும் 2 கணக்குகளை பாதிக்கின்றன. நம்ம இப்பதான் பார்த்தோம். நம்ம ஒவ்வொரு பரிவர்த்தனைகளும் 2 கணக்குகளை வந்து கொண்டிருக்கும். அதன் விளைவுகளை 2 கணக்குகளின் பதிவு செய்ய வேண்டும். அதனால 2 கணக்குகள் இருக்கும்ல, அதை வந்து 2 கணக்குகள்ல விதிகளா வந்து நம்ம பதிவு செய்யறோம். ஒண்ணு வந்து
பற்றுலையும், ஆனா இன்னொன்னு வந்து வரவுலையும் நம்ம பதிவு செய்கிறோம். அது எந்த கணக்கும் பற்று செய்ய வேண்டும், எந்த கணக்கை வரவு செய்ய வேண்டும் என்பதை கண்டறிதல் மிகவும் அவசியம். நம்ம சாருக்கு நம்ம பற்று அழித்தல்னா பற்று, பெறுதல்னா பெறுதல்னா பற்று, அழித்தல்னா வரவு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். பட் யாரை பற்று வைக்கணும், யாரை வர வைக்கணும்ன்றத தெளிவா இருக்கணும். அதற்கு வந்து என்ன, அதற்கு ஒரு விதிகள் சொல்றாங்க. அமெரிக்கன்ல பட்டய கணக்காளர்களோட அசோசியேஷன் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அதற்கு வந்து ஒரு விதி நியமிச்சிருக்காங்க. அதான் 3 விதிகள். ஒன்று தனிப்பட்ட கணக்கு, உண்மையான கணக்கு, நாமட்ட கணக்கு. தனிப்பட்ட கணக்கோட விதி என்ன? பரிசு பெறுபவரை பற்று செய்யவும், பரிசு அளிப்பவரை வரவு செய்யவும். பரிசு பெறுபவரை பற்று செய்யவும், பரிசு அளிப்பவரை வரவு செய்யவும். இதுதான் வந்து தனிப்பட்ட கணக்கு. தனிப்பட்ட கணக்குன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். தனிப்பட்டம்னா தனிப்பட்ட நபர்கள் பெயர்களை கொண்ட கணக்கு. ஏதாச்சும் ஒரு நபரோட பெயர் வந்து இந்த பரிவர்த்தனையில இடம் பெற்றுச்சு அப்படின்னா அந்த நபருக்குரிய பெயரை இந்த தனிப்பட்ட கணக்குல நம்ம இது பண்றோம். எங்க கொண்டு வரணும் அப்படின்னா, பற்று சைடு கொண்டு வரணுமா, வரவு சைடு கொண்டு வரணும் அப்படின்னா, அவர் பெறுபவரா அளிப்பவரா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அவர் பெறுபவரா இருந்தா அதை பற்று சைடையும், இல்ல அவர் அளிக்கிறவர் அப்படின்னா அதை வரவு சைடையும் நம்ம பார்க்கலாம். இரண்டாவது விதி உண்மையான கணக்குகள். ஒரு சொத்து வணிகத்தில் வரும்போது அந்த சொத்தின் கணக்கு பற்று செய்யப்படுகிறது. வந்ததை பற்று செய்யவும், சென்றதை வரவு செய்யவும். ஒரு சொத்து உண்மையான கணக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம், என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, சொத்துக்கள் அல்லது பொருட்களை பத்தின அதான் நம்ம உண்மையான கணக்குகளை பார்த்திருக்கோம். ஒவ்வொரு சொத்தும் நிறுவனத்துல வணிகத்துல உள்ள வரும்போது அதை வந்து பற்று செய்யப்படுகிறது. ஒவ்வொரு சொத்தும் வணிகத்திலிருந்து வெளியேறும் போது அதை வந்து வரவு செய்யப்படுகிறது. இதுதான் வந்து உண்மையான கணக்கோட விதி. உள்வரும் சொத்துக்களை பற்று செய்யவும், வெளி செல்லும் சொத்துக்களை வரவு செய்யவும். மூன்றாவது கணக்கியல் விதி நாமநட்ட கணக்கு. ஒரு செலவு ஏற்பட்டால் அல்லது இழப்பு ஏற்பட்டால் அதை பற்று வைக்கவும், ஏன்னா அதிலிருந்து வணிகத்திற்கு நன்மை பெறுகிறது. ஒரு வருவாய் பெறப்பட்டால் அல்லது லாபம் பெற்றால் அந்த வருவாய் அல்லது லாபத்தை வரவு கணக்கில் செய்யவும். செலவு அல்லது இழப்பு ஏற்பட்டால் அதை பற்று செய்யணும். செலவு மற்றும் இழப்புகளை பற்று செய்யவும், வருவாய் மற்றும் லாபங்களை வரவு செய்யவும். இதுதான் வந்து நாமட்ட கணக்கு. திரும்பவும் வந்து இதை வந்து நம்ம பார்க்கலாம். 3 விதிகள். இதுதான் வந்து கணக்கியலோட விதி. இந்த 3 விதிகள் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கணக்கியல்ல வந்து ரொம்ப எளிதாக நம்ம கணக்கு வந்து செஞ்சிடலாம். பரிவர்த்தனைகள் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணிடலாம். ஒன்று வந்து தனிப்பட்ட விதி. பெறுபவரை வந்து பற்று வைக்கணும், அளிப்பவரை வந்து வரவு வைக்கணும். இரண்டாவது விதி உண்மையான கணக்கு, அதாவது சொத்துக்கள் பத்தின கணக்கு. முதல் கணக்கு தனிப்பட்ட கணக்கு, ஒரு நபர்கள் பற்றின கணக்கு. இரண்டாவது கணக்கு வந்து சொத்துக்கள் பத்தினது. ஒரு சொத்துக்கள் வந்து நிறுவனத்திற்குள்ளோ இல்ல வணிகத்திற்குள்ளோ வந்தது என்றால் அதை வந்து பற்று செய்யவும், இல்ல நிறுவனத்தை விட்டு ஒரு சொத்து வெளியில போகுது, அதை விற்பனை செய்யறோம் அப்படின்னா அதை வந்து வரவு செய்ய வேண்டும். மூன்றாவது வந்து நாமினல் அக்கவுண்ட், அதாவது நாமநட்ட கணக்கு. எல்லா செலவுகளையும் அல்லது இழப்புகளையும் பற்று செய்யணும். நிறுவனத்தோட செலவு அல்லது ஏதாவது இழப்பு ஏற்பட்டுச்சுன்னா, லாஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம பற்று செய்யணும்.
வருவாய் வருமானமோ இல்ல லாபம் ஈட்டியிருந்தோம், வருமானம் வந்திருக்கு இல்ல லாபம் வந்திருக்கு நிறுவனத்திற்கு, அதனால அதை வந்து நம்ம வரவு செய்ய வேண்டும். உதாரணத்திற்கு ரமேஷ் அண்ட் கோக்கு பணம் வந்து 5000 செலுத்தப்பட்டது. 5000 ரூபாய் பணம் செலுத்தியிருக்கோம். யாருக்கு செலுத்தியிருக்கோம் என்றால் ரமேஷ் அண்ட் கோக்கு செலுத்தியிருக்கோம். அப்ப இது இந்த கணக்கில் விதிபடி 2 கணக்குகள் இதுக்குள்ள இருக்கு. இந்த பரிவர்த்தனையில ரமேஷ் அண்ட் கோக்கு 5000 ரூபாய் பணம் செலுத்தப்பட்டது. இதுல 2 கணக்குகள் உள்ளே இருக்கிறது. என்னென்ன கணக்கு பாத்தீங்க அப்படின்னா, ஒன்று ரமேஷ் அண்ட் கோ கணக்கு, இரண்டாவது பணக்கணக்கு. 2 கணக்குகள். ஏன்னா நம்ம கணக்கில் இரட்டை விதிமுறை, இரட்டை நுழைவு முறையை வந்து நம்ம ஞாபகத்துல வச்சுக்கிறோம். ஏன்னா கணக்கியல் அப்படின்னாலே இரட்டை நுழைவு முறை தான். சோ கணக்கு ரமேஷ் கணக்குக்கு தனிப்பட்ட கணக்கு, அது தனிப்பட்ட கணக்குக்கு நம்ம இது பண்றோம். ரமேஷ் கணக்கு வந்து தனிப்பட்ட கணக்கு. ஏன்னா அவர் பேர் இருக்கு, ரமேஷ் அண்ட் கோ அப்படின்னு பெயர் இருக்கிறது. அதனால வந்து தனிப்பட்ட கணக்கு. மற்றும் பண கணக்குக்கு வந்து உண்மையான கணக்கு, ரியல் அக்கௌண்ட். பணம்னாலே சொத்து, நம்மளுக்கு வந்து பணம் என்றால் அது சொத்து, அதனால அது உண்மையான கணக்கு. இப்ப ரமேஷ் அண்ட் கோவுக்கு வந்து பணம் பெறுவரா கொடுப்பவரா அப்படின்னு பாக்குறோம். சோ பணம் வந்து அவர் வந்து பெறுபவர். பணம் வந்து என்ன பண்றாரு, நம்ம கிட்ட வந்து பெறுறாரு. ரமேஷ் அண்ட் கோவுக்கு பணம் 5000 பணம் செலுத்தப்பட்டது. அப்ப ரமேஷ் அண்ட் கோ நம்ம கையில இருந்து நம்ம பணத்தை, நம்ம நிறுவனத்துல இருந்து அவர் பணம் வாங்குறாரு. அப்ப அவர் பெறுபவர். அப்ப அவர் என்ன பண்ணணும், நம்ம பற்று வைக்கிறோம். இதுல தனிப்பட்ட கணக்கு மூலியமா. தனிப்பட்ட கணக்குன்னா நபர் கணக்கு. ஒரு நபரோட பெயர் இருந்துச்சு அப்படின்னா இந்த தனிப்பட்ட கணக்குல வந்துடும். அப்போ அவர் வந்து நம்ம பற்று வைக்கிறோம். இரண்டாவது பணக்கணக்கு. பணக்கணக்கு அப்படின்னா பணம் உள்ள வருதா வெளியில போதா, பணம் கொடுக்கிறோம் அப்ப வெளியேறுது. அப்போ உண்மையான கணக்கு. பணக்கணக்கு அப்படின்றது சொத்து, பணம்ன்றது சொத்து. அப்போ உண்மையான கணக்குல வரும். உண்மையான கணக்கோட விதி என்ன அப்படின்னா, வந்ததை பற்று வைக்கவும் சென்றதை வரவு வைக்கவும், வரவு செய்யவும். அப்ப இது பணம் உள்ள வருதா வெளியில போகுதா, பணம் வந்து வெளியில போகுது. அப்ப பணத்தை நம்ம வரவு வைக்கிறோம். அப்ப என்ன பரிவர்த்தனை அப்படின்னா, ரமேஷ் கணக்கு பற்று 5000 ரூபாய், பண கணக்கு வரவு 5000 ரூபாய். ஸோ அப்ப இந்த இரட்டை நுழைவு முறையில என்ன இது விதி பார்த்தோம், நம்ம பற்றுக்கு நேரான வரவு. ரமேஷ் அண்ட் கோ பற்று 5000, பணக்கணக்கு வரவு 5000. ஸோ சமநிலையா இருக்கு, பற்றும் வரவும் சமநிலையா இருக்கு. ஸோ இததான் வந்து நம்ம இந்த உதாரணத்துல பார்க்கிறோம். இன்னொரு உதாரணம் என்றால் பார்க்கலாம். இன்னொன்று வந்து அஜய்க்கு பணம் பெற்றது. அஜயிடம் இருந்து ரூபாய் 1000 பெற்றது. நம்ம வந்து பணம் பெற்றிருக்கோம். யார்கிட்ட இருந்து? அஜய்கிட்ட இருந்து. அப்ப 2 கணக்குகள் இதுல இருக்கு. ஒண்ணு பணம் வாங்கியிருக்கோம். யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம்? அஜய் அப்படின்ற பெயர் நபர்கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம். அஜய்ன்ற நபர்கிட்ட இருந்து நம்ம வாங்கியிருக்கோம். அப்ப 2 கணக்குகள் இதுல வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. அப்ப அஜய் அப்படின்றது நேம், பணம் அப்படின்றது உண்மையான கணக்கு. அப்ப உண்மையான கணக்கோட விதி என்ன? வந்ததை பற்று செய்யவும். பணம் வருதா வெளியில போகுதா? பணம் உள்ள வருது. நம்மளுக்கு பணம் பெற்றிருக்கோம். பணம் பெற்றிருக்கோம்னா பணம் கணக்கு பற்று. அஜய் வந்து நம்மளுக்கு தருபவரா பெறுபவரா, அளிப்பவரா பெறுபவரா? நம்மகிட்ட இருந்து பெறாரா இல்ல அவரை நம்மகிட்ட கொடுக்குறாரா? நம்மகிட்ட கொடுக்குறாரு. அப்ப அளிப்பவர். தனிப்பட்ட கணக்கோட விதி என்னது? அளிப்பவரை வரவு செய்யவும், கிரெடிட் வரவு செய்யவும். அப்ப அஜய் கணக்கு வரவு, பணக்கணக்கு பற்று, அஜய் கணக்கு வரவு. மூன்றாவது உதாரணமாக, வாடகை ரூபாய் 1000 செலுத்தப்பட்டது. வாடகை ரூபாய் 1000 செலுத்தப்பட்டது. வாடகை செலுத்திருக்கோம். எவ்வளவு செலுத்திருக்கணும்? 1000 ரூபாய் பணமா செலுத்திருக்கோம். அப்ப
2 கணக்குகள் உள்ள இருக்கு. என்ன செலுத்திருக்கோம்? என்ன செலுத்திருக்கோம்? பணம் செலுத்திருக்கோம். எதற்காக பணம் செலுத்திருக்கோம்? வாடகைக்காக பணம் செலுத்திருக்கோம். சோ 2 கணக்குகள். ஒன்று பணம், பணக்கணக்கு, இன்னொன்று வாடகை கணக்கு. சோ வாடகை அப்படின்றது நம்மளுக்கு செலவு. செலவு அப்படின்னாலே நம்ம எதுல வரும்? லாப நட்ட கணக்கு, நாம நட்ட கணக்கு, 3வது விதி நாம நட்ட கணக்குல வந்துரும். செலவு மற்றும் இழப்புகளை பற்று செய்யவும். செலவு மற்றும் இழப்புகளை பற்று செய்யவும், டெபிட். அப்ப வாடகை கணக்கு பற்று ரூபாய் 1000 எப்படி கொடுக்குறீங்க? பணமா கொடுக்குறீங்க. அப்ப பணம் என்றால் என்ன? சொத்து. சொத்து இதுல வரும்? உண்மையான கணக்குல வரும். உண்மையான கணக்கோட விதி என்ன? வந்ததை பற்று செய்யவும், சென்றதை வரவு செய்யவும். டெபிட் கிரெடிட். சென்றதை வரவு செய்யவும். அப்ப பணம் வந்து வந்திருக்கா, சென்றதற்கா? வாடகை கொடுத்திருக்கிறோம், வாடகை செலுத்தப்பட்டது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்ப வாடகை வந்து நம்ம பணமா கொடுத்துருக்கோம். அப்ப இது சென்றது. அப்ப சென்றதை என்ன பண்ணணும்? வர வைக்கணும். அப்ப வாடகை கணக்கு பற்று, பணக்கணக்கு வரவு ரூபாய் 1000. ரூபாய் 1000. இது 3வது உதாரணம். 4வது உதாரணம், ரூபாய் 400 கமிஷன் பெற்றது. கமிஷன் வாங்கியிருக்கோம். ஒரு பொருளை வந்து விற்பனை செஞ்சிருக்கோம். அதற்கு வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா காசு கிடைச்சிருக்கு, பணம் கிடைச்சிருக்கு. கமிஷன் பெற்றது. அப்ப 2 நம்ம முதல் விதி என்னன்னா, நம்ம 2 கணக்குகள் என்னென்னு பார்க்கணும். ஒண்ணு வந்து பணம் கிடைத்திருக்கு, ஒன்று பணம் கிடைத்திருக்கு. எதற்காக பணம் கிடைத்திருக்கு? கமிஷனா. கமிஷனா நம்மளுக்கு பணம் கிடைச்சிருக்கு. அப்ப பணக்கணக்கு பற்று, கமிஷன் கணக்கு வரவு. கமிஷன் கணக்கு வரவு. பணம் உள்ள வந்திருக்கு. பணம் அப்படின்னாலே என்னது? அது பணம்னா என்னது? உண்மையான கணக்கு. உண்மையான கணக்குல வந்து வந்ததை பற்று செய்யவும், சென்றதை வரவு செய்யவும் இருக்கு. அப்ப பணம் நம்மளுக்கு உள்ள வந்திருக்கு. அப்ப வந்ததை பற்று செய்யவும், பணக்கணக்கு பற்று. கமிஷன் வருவாய், வருமானம் இது நம்மளுக்கு. சோ வருமானம் மற்றும் லாபங்களை வரவு செய்யவும். வருமானம் மற்றும் லாபங்களை வரவு செய்யவும். அப்ப இந்த வருமானம் லாபங்களை வந்து நம்ம வரவு செய்யறோம் அப்படின்னா கமிஷன். எதுக்காக கமிஷன்? ஏதோ ஒரு விற்பனை செஞ்சிருக்கோம், அதுக்கு நம்மளுக்கு வந்து கமிஷன் கிடைச்சிருக்கு. அப்ப கமிஷன் கணக்கு வரவு. சோ இதுல வந்து 4 ரூபாய். சோ இந்த 3 விதிகள் நம்ம பார்த்தோம். பற்று வரவுக்குரிய 3 வகையான விதிகளை நம்ம பார்த்தோம். சோ இந்த ஒவ்வொரு பரிவர்த்தனையும் பகுப்பாய்வு செய்வதன் மூலமா எந்த கணக்கை வந்து பற்று செய்ய வேண்டும், எந்த கணக்கை வந்து வரவு செய்ய வேண்டும் என்பதை அடையாளம் காண முடிகிறது. ஒவ்வொரு பரிவர்த்தனையிலையும் 2 கணக்குகள் உண்டு. அந்த 2 கணக்குகளோட விதிகள் என்ன அப்படின்றத நம்ம இதுல பார்த்தோம். இந்த 3 விதிகளும் வித்தியாசமான கணக்குகளுக்கான என்றாலும் நிஜத்தில் இந்த 3 விதிகளும் இரட்டை அம்சம் கொள்கையின் ஒரு பிரதிபலிப்பாகும். இந்த 2 அம்சங்களிலும் பண பரிவர்த்தனைகளை நன்மை பெறும் கணக்கு பற்று செய்ய வேண்டும் மற்றும் நன்மை அளிக்கும் கணக்கு வரவு செய்யப்பட வேண்டும், கணக்கின் வகையை பொருட்டு இல்லாமல். அது நம்ம எதை பற்று வைக்கிறோம் அப்படின்னா, பண பரிவர்த்தனை வந்து நம்ம நன்மை பெறும் அப்படின்னா அது பற்றாகும். பண பரிவர்த்தனை நன்மை அளிக்கும் கணக்குன்னா அது வரவு செய்ய வேண்டும். இதுதான் வந்து இந்த கணக்கியலோட 3 விதிகள், முக்கியமான விதிகள். இந்த 3 முக்கியமான விதிகளை வந்து நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். எப்பொழுது என்றால் நம்ம பண பரிவர்த்தனைகளை வந்து பதிவு செய்யும் போது இந்த விதிகள் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த விதிகள் தெரிஞ்சாதான் நம்ம பரிவர்த்தனைகளை வந்து நம்ம செய்ய முடியும். நம்ம இதுவரை என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்திருக்கோம் அப்படின்னா, கணக்கியலோட செயல்முறை பரிவர்த்தனைகள் என்னென்ன செயல்முறை பரிவர்த்தனை அப்படின்னா, ஜேர்னல் என்ட்ரி, ஜேர்னல் பதிவு செய்வல் தொடங்குகிறது. அதுக்கடுத்து அதை லெட்ஜர் கணக்காக ஒரு செய்யப்படுகிறது. அதாவது சுருக்கமா எழுதுறோம்.
ஜேர்னல்ல இருந்து லெட்ஜர். ஜேர்னல் அப்படின்றது அனைத்து விதமான பரிவர்த்தனைகளையும் நம்ம பதிவு செய்யறோம். அந்த அனைத்து விதமான பரிவர்த்தனைகளையும் என்ன பண்றோம், நம்ம ஒரு முக்கியமான தலைப்பு கீழே ஒவ்வொரு தலைப்பு கீழையும் நம்ம எழுதுறோம். அது லெட்ஜர். அதுக்கப்புறம் பரிசோதிக்கிறோம். இந்த இந்த பண பரிவர்த்தனைகள், இந்த பரிவர்த்தனைகள், வணிகத்தோட பரிவர்த்தனை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம், பரிசோதிக்கிறோம். ஏதேனும் விடுபட்டு இருக்கா, ஏதேனும் மிஸ் ஆயிருக்கா. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தேன்ல, நான் 100 ரூபாய் கொண்டு வந்தேன், 50 ரூபாய் நான் செலவு செஞ்சிருக்கேன், 10 ரூபாய் டீ செலவு செஞ்சிருக்கேன், இன்னும் ஒரு 5 ரூபாய் எங்கேயும் மிஸ் ஆயிருக்கு. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த ட்ரை பேலன்ஸ் முறையில மூலமாக வந்து நம்ம பரிசோதித்து அனைத்து விதமான பரிவர்த்தனைகளையும் பதிவு செஞ்சிருக்கோமா அப்படின்றத வந்து உறுதி செஞ்சுக்கிறோம். உறுதி செஞ்சதுக்கு அப்புறம் இறுதி கணக்குகளை வந்து நம்ம தயாரிக்கிறோம். இறுதி கணக்குகள் மூலமா வணிகத்தோட லாபம் அல்லது இழப்புகளையும் நிதி நிலைமை பற்றியும் அறிய முடிகிறது. ஒரு நிறுவனத்தோட லாபம் வந்திருக்கா இல்ல நட்டம் வந்திருக்கா, அதோட நிதி நிலைமை எவ்வாறு இருக்கிறது, கடன் எவ்வளவு வாங்கியிருக்காங்க, அதோட சொத்துக்கள் எவ்வளவு இருக்கு அப்படின்ற நிதி நிலைமை வந்து நம்ம இதன் மூலியமாக இறுதி கணக்குகள் மூலியமாக தெரிஞ்சுக்க முடியலாம். இறுதியாக இந்த முடிவுகளை வந்து பகுப்பாய்வு செய்து தேவைப்படுவதற்கு ஆர்வமுள்ள தரப்புகளுக்கு வந்து நம்ம அறிக்கையாக வழங்கலாம். இந்த கணக்குகள், இந்த பரிவர்த்தனைகளை வந்து எவ்வாறு பதிவு செய்வது அப்படின்னா 3 விதமா நம்ம பதிவு பண்ணலாம். தனிப்பட்ட, உண்மையான மற்றும் நாமற்ற கணக்குகள் வகையாக வகைப்படுத்தப்படுகின்றன. நபர்களுடைய தொடர்பு, நபர்களுடைய பெயர்கள் இருந்தால் அல்லது நபர்களுடைய தொடர்பு பற்றி இருந்தால் அது வந்து தனிப்பட்ட கணக்குன்னு, சொத்துக்கள் தொடர்புடைய கணக்கை வந்து உண்மையான கணக்கு, நாமற்ற கணக்கு அப்படின்றது வருவாய், செலவு, லாபம், நட்டம் உள்ளிட்டவற்றை நாமற்ற கணக்குல இந்த பிரிவுல வந்து நம்ம எழுதுறோம். ஒவ்வொரு பரிவர்த்தனையும் 2 அம்சங்களை கொண்டிருக்கும். ஒன்று பெறுதல் அம்சம், இன்னொன்னு கொடுத்தல் அம்சம். இதற்கு பேர் தான் வந்து இரட்டை நுழைவு முறை. அப்படி பார்த்தோம் நம்ம இரட்டை நுழைவு முறை. ஒவ்வொரு பரிவர்த்தனையும் 2 கணக்கு உண்டு. டெபிட், கிரெடிட். அது பற்று, வரவு. பற்றுக்கு நிகரான வரவு, வரவுக்கு நிகரான பற்று. நிகரா இருக்கணும், சமமா இருக்கணும், 2ம் சமமா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து பெறுதல் அம்சம், கொடுத்தல் அம்சம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒவ்வொரு அம்சங்களுக்கும், இந்த 2 அம்சத்திற்கும் பேர் வந்து இரட்டை நுழைவு முறை, டபுள் என்ட்ரி சிஸ்டம்ஸ். சோ வணிக பரிவர்த்தனைகளை பதிவு செய்வது சில விதிகள் பின்பற்றப்படுகின்றன. இந்த வணிகத்தை வந்து நம்ம என்ட்ரி பண்றோம், இது இரட்டை பதிவு முறையை வந்து நம்ம பதிவு செய்யறோம். அதற்கு வந்து சில விதிகள் வந்து நம்ம பயன்படுத்துறோம். என்னென்ன விதிகள் அப்படின்னா, தனிப்பட்ட கணக்குகள் விதி, அதாவது பெறுபவரை பற்று செய்யவும், அளிப்பவரை வரவு செய்யவும். பெறுபவரை யாரு நம்ம கிட்ட இருந்து, வணிகத்திலிருந்து யாரு பெறுறாங்களோ அவங்கள வந்து நம்ம பற்றும், வணிகம் யாருகிட்ட இருந்து வருதோ, வணிகத்திற்கு யார் அளிக்கிறாங்களோ அவரை வந்து வரவு செய்யணும் நம்ம. பற்று, வரவு. பெறுபவரை பற்று செய்யவும், அளிப்பவரை வரவு செய்யவும். இதுல வந்து ஒரு முக்கியமான அம்சத்தை நீங்க கவனிக்கணும். நீங்க கணக்கியல் முறை செய்யும் போது உங்களுடைய சிந்தனை வந்து நீங்க தான் அந்த நிறுவனம் அப்படின்னு நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களோட இந்த தனிப்பட்ட பெயரை வந்து மறந்துடணும். நான் தான் இந்த கம்பெனி, நான் தான் இந்த நிறுவனம். அப்ப நான் இந்த நிறுவனம்னா எனக்கு வந்து நான் வந்து பெறுறேன்னா கொடுக்குறேன்னா, பெறுறேன்னா அளிக்கிறேன்னா அப்படின்றத வந்து நம்ம முடிவு செய்யறோம். ஸோ அதுதான் வந்து தனிப்பட்ட கணக்கு. பெறுபவரை பற்று செய்யவும், அளிப்பவரை வரவு செய்யவும். 2வது விதி பாத்தீங்க அப்படின்னா உண்மையான கணக்குகளான விதி. எதை வரும் அதை
பற்று செய்யவும். சொத்து, எந்த சொத்துனாலும் நிறுவனத்திற்கு உள்ள வருது அப்படின்னா அது வந்து பற்று செய்யணும். அதை வந்து நம்ம பற்று செய்யணும். ஏதேனும் ஒன்று சொத்து வந்து நிறுவனத்திற்கு இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வரவு செய்யணும். ஏதேனும் சொத்து நிறுவனத்தை விட்டு வெளியில போச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம வரவு செய்யணும். நிறுவனத்துக்கு வரும் சொத்துக்களை நாம் பற்று செய்யவும், நிறுவனத்திலிருந்து வெளி செல்லும் சொத்துக்களை நாம் வரவு செய்ய வேண்டும். சோ இதுதான் வந்து உண்மையான கணக்கோட விதி. மூன்றாவது நாமட்ட கணக்கு விதி. செலவுகள் மற்றும் இழப்புகளை பற்று செய்யவும். செலவு மற்றும் இழப்பு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். செலவு அப்படின்றது நம்ம அந்த செலவு செஞ்சுட்டோம் அப்படின்னா அதனால நம்மளுக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது. அதான் அதற்கு பெயர் தான் செலவு. சொத்து அப்படின்றது நம்ம அந்த சொத்தை வாங்கியிருக்கோம், சொத்துக்காக நம்ம செலவு செஞ்சிருக்கோம். அந்த சொத்துனால நம்மளுக்கு பின்னாடி அதுல இருந்து நம்மளுக்கு ஒரு வருமானம் வரும். அதுதான் வந்து சொத்து. ஸோ இதுதான் வந்து உள்ள வேறுபாடு, சொத்துக்கும் செலவுக்கும் உள்ள வேறுபாடு. ஸோ அப்ப மூணாவதோட விதி வந்து கணக்கியல் விதி வந்து செலவுகள் மற்றும் லாபங்களை பற்று செய்யவும், வருவாய் மற்றும் லாபங்களை வரவு செய்யவும். நிறுவனத்திற்கு வருமானமோ அல்லது லாபமோ வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம வரவு சைட்ல பதிவு செய்ய வேண்டும். இதுதான் வந்து 3 முக்கியமான விதிகள். கணக்குகள் விதி, நபர்கள் விதி, தனிப்பட்ட கணக்கு விதி, உண்மையான கணக்குகளான விதி, நாமநட்ட கணக்கு விதி. ஸோ ஒவ்வொரு பரிவர்த்தனைகளும் 2 விளைவுகளை கொண்டுள்ளது. ஒன்று பெறுதல் மற்றும் கொடுத்தல் விதி. அடுத்து இந்த அலகுல வந்து நம்ம முக்கியமான சில சொற்கள் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அது எந்த மாதிரி சொற்கள் பார்க்கிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து கணக்கு. கணக்கு ஒரு குறிப்பிட்ட நபர் அல்லது பொருளுடன் தொடர்புடைய பரிவர்த்தனையின் விளைவுகளை சுருக்கமாக காண்பிக்கும் பதிவேடு. ஒரு பரிவர்த்தனையோட அல்லது ஒரு நிறுவனத்தின் பொருள் அல்லது ஒரு நபரோட பரிவர்த்தனையோட விளைவுகளை சுருக்கமா காட்டுறது. உதாரணத்திற்கு, நான் 50 ரூபாய் கொடுத்து பொருள் வாங்கினேன். அப்ப 50 ரூபாய் கொடுத்து நீங்க பொருள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இதோட சுருக்கம் என்ன அப்படின்னா, என்ன பொருள் வாங்கினீங்க? நான் 50 ரூபாய் கொடுத்து நான் ஒரு புத்தகம் வாங்கியிருக்கேன். இது வந்து சுருக்கமா எப்படி எழுதுவாங்கன்னா, புத்தகம் கணக்கு பற்று, பொருள் வாங்கிட்டீங்க, புத்தகம் வாங்கிட்டீங்க. அதை வந்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? பணம் கொடுத்து வாங்கிருக்கீங்க. அப்ப பணக்கணக்கு வரவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து சுருக்கமாக ஒரு பொருளின் பரிவர்த்தனை வந்து செய்வதுதான் வந்து கணக்கு. இரண்டாவது வந்து பற்று. பற்று அப்படின்றது பண பரிவர்த்தனை அல்லது பரிவர்த்தனை, நிறுவனத்தோட பரிவர்த்தனையின் பெறுதல் அம்சத்தை குறிக்கிறது. பெறுதல் பக்கம் இருந்துச்சு அப்படின்னா, பெறுதல் அப்படின்னாலே பற்று. வரவு அப்படின்றது பண பரிவர்த்தனை அல்லது நிறுவனத்தின் பரிவர்த்தனையின் கொடுத்தல் அம்சத்தை குறிக்கிறது. நான்காவதாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இரட்டை நுழைவு கொள்கை. ஒவ்வொரு பரிவர்த்தனையும் பெறுதல் மற்றும் கொடுத்தல் அம்சங்கள் இரண்டையும் பதிவு செய்வதுதான் இரட்டை கொள்கை நுழைவு முறை. சோ பற்றுக்கு நிகரான வரவு இருக்கணும். ஓகே, சோ இந்த பற்றுக்கு நிகரான வரவு 3 விதிகளை நம்ம இது பண்றோம். ஒண்ணு நாமநட்ட கணக்கு, தனிப்பட்ட கணக்கு, உண்மையான கணக்கு. இந்த 3 கணக்குகளை வந்து நாம விதி மூலமா படித்திருக்கிறோம். சோ இதுதான் வந்து இந்த அலகோட சிறப்பு அம்சங்கள். சோ கணக்கு, பற்று, வரவு, இரட்டை கொள்கை நுழைவு, நாமட்ட கணக்கு, தனிப்பட்ட கணக்குகள், உண்மையான கணக்குகள். இந்த சொற்கள்லாம் வந்து முக்கியமாக இந்த அலகுல நம்ம பார்த்திருக்கோம். சோ நீங்க மாணவர்களே, நீங்க வந்து இதுல வந்து முக்கியமானதா இந்த 3 கணக்கியல் விதிகளை மட்டும் நீங்க நன்றாக நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். நாமநட்ட கணக்கு, தனிப்பட்ட கணக்கு,
உண்மையான கணக்கோட விதிகள் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். ஸோ மேற்கொண்டு நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து நம்ம வகுப்புல வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.